Hyundai இன்னைக்கு Creta N-Line லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,82,000 ரூபாய். இந்த வண்டி டாப் அண்ட் வேரியண்ட் வந்து 20,30,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டி N8 அண்ட் N10 வேரியன்ட்ஸ் 2 வேரியன்ட்ஸில். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பம்பர்ஸ் வந்து ரீஸ்டைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த N9 ஸ்பெசிஃபிக்கான டச்சஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து N9 எம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கிரில் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஹெட் லேம்ப்ஸு ஈவன் அந்த கண்டினியூஸ் டிஆர்எல்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். நீங்கள் பம்பரில் கூட வந்து அந்த கான்ட்ராஸ்டான ரெட் ஹைலைட் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என் பேஜிங் வந்து பார்க்க முடியும் வீல் ஆர்ச்சுக்கு மேலே. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து பிரேக் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது 18-inch டைமண்ட் கிட் வீல்ஸு. ஆனால் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா லோவர் ப்ரொஃபைல் தான். வைடரான ப்ரொஃபைல் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஒரு வேரியண்ட் அப்படின்னு அவங்க பிச் பண்ணுறதுனால கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஹைலைட்ஸ் வந்து நீங்கள் எக்கச்சக்கமாக பார்க்க முடியும். ஆக்சுவலி லைட்டாக ஒரு ஆரஞ்சு ஷேட் மாதிரி தெரியும், ஏன்னா லைட்டிங் அந்த மாதிரி. ஸோ இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் தீம் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் வீலில், சென்டர் கன்சோலில், கியர் லீவரில் எல்லாத்துலேயும் வந்து அந்த என்லைன் ஸ்டிச்சிங் இல்லை வந்து என்லைன் பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட் அப்போஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான். ஸோ இது SXO கிரேடை வந்து பேஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த வண்டியில் வந்து லெவல் 2 ADAS இருக்குது, 6 ஏர் பேக்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட்டில் வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் AC வென்ட்ஸ் இருக்குது, ஈவன் டூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. இதெல்லாம் போக பேனரோமிக் சன்ரூஃப் இருக்குது. ஸோ டாப் ஆஃப் த லைன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த வேரியண்ட்டில் இருக்குது. எந்த குறையும் அவங்க வைக்கல. அது இல்லாமல் உங்களுக்கு ரியரில் வந்து பார்த்திங்கன்னா டெயில் லாம்ப்ஸ் வந்து எல்லாமே சேம் தான். பட் பம்பர் வந்து உங்களுக்கு புதுசு பண்ணியிருக்காங்க, ரீசேல் பண்ணியிருக்காங்க, என்லைன் எம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் எதுனா, அப்புறம் பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ்லாம் எந்த சேஞ்சுமே இல்லைங்க. டைமென்ஷன்ஸ் படி எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது மேட் கிரே ஷேடு. இது இல்லாமல் 2 சிங்கிள் டோன் கலர், 3 டுவல் டோன் கலர் ஆஃபர் பண்ணுறாங்க. அது எல்லாமே ரெகுலர் கிட்டால் இருக்கிற கலர்ஸ் தான். சஸ்பென்ஷன் வந்து ரீவொர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டுவல் எக்ஸாஸ்ட் பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்போர்ட்டியராக இருக்குது. அது எக்ஸாஸ்ட் நோட் ஸ்போர்ட்டியராக இருக்குது. இது இல்லாமல் சஸ்பென்ஷன் நல்ல ஃபர்மரான செட்டப் கொடுத்துருக்கறனால இன்னும் கொஞ்சம் பெட்டரான டிரைவிங் டைனமிக்ஸ் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் ஈவன் ஸ்டீரிங் வந்து ஃபீட்பேக் வந்து இன்னும் பெட்டராக இருக்கணும், அப்படி எங்கேஜிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து மெயினாக சேஞ்சஸ். ஸோ ரெகுலர் வேரியண்ட்டை விட இது ப்ரைஸஸ் வந்து அதிகம். ஸோ இது வந்து ஒரே ஒரு என்ஜின் தான் ஆஃபர் பண்ணுறாங்க, 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 சிலிண்டர் என்ஜின் 160 PS மேக்ஸிமம் பவர் 253 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த என்ஜின் வந்து ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இல்லை வந்து 7 ஸ்பீட் டுவல் கிளச் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. ரெகுலர் Creta வந்து பார்த்திங்கன்னா DCT மட்டும்தான் இந்த பர்டிகுலர் என்ஜின் கூட பேர் பண்ணுது. ஸோ இந்த பர்டிகுலர் Creta N-Lineல மட்டும்தான் உங்களுக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவல் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ குறிப்பிடத்தக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் ஷேட் வந்து ஆக்சுவலி பார்க்க நல்லா இருக்குது. இந்த வேரியன்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். See you all again. Take care.